உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க கர்நாடகாரங்க ஓம் சக்தி கோயிலுக்கு வராங்க, அங்கே உள்ள வரவிடாமல் விரட்டுறீங்க. பிஜேபிக்காரங்க முருகன் கோயிலுக்கு வராங்க, திருப்பணம் கொண்டது முருகன் கோயிலுக்கு, அங்கே வரக்கூடாதுன்றீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது. பிஜேபிக்காரங்க திருப்பரங்குன்றத்து கோயிலுக்கு வராதன்றாங்க. கர்நாடகாரங்க சொல்கிறாங்க எங்களை ஓம் சக்தி கோயிலுக்கு வந்தால் அப்புறம் அடித்து விரட்டுறாங்கன்றாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அவங்களுக்கு தான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கள, அப்புறம் ஏன் உங்களுக்கு என்ன கவலை? அவங்க பாட்டு வரட்டும், சாமியை கும்பிடட்டும், ஓட்டு கேட்கட்டும், நீங்களே ஓட்டு கேளுங்க. உங்கள் திறமைக்கு பரிசு, அவங்க திறமைக்கு அவங்களுக்கு பரிசு. நீங்கள் நல்லது செஞ்சால் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்க நல்லது செஞ்சால் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. கோயிலுக்கு வரவங்கள, தமிழ்நாட்டுக்கு வரவங்கள ஏன் தொல்லையாக கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே உலகத்து மக்கள் வரக்கூடாதுன்னு எது சட்டம் இருக்கா? இது வரைக்கும் போட்டிருக்கா? அரசியல்வாதிகளே, தமிழ்நாட்டுக்குள்ள உலகத்தில் இருக்க மக்கள் யாரும் வரக்கூடாது இந்த சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அவங்க கடவுள்கிட்ட கும்பிட்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போடு, ஜெயிக்கணும், இந்த தடவை ஜெயிக்கணும். அவங்க கல்வி குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர்ந்து வருவாங்க. எடப்பாடியை பிடிச்சாங்க, ஸ்டாலினை பிடிச்சாங்க, படம் ஓடல, அடுத்து முருகனை பிடிப்புன்னு வந்திருக்காங்க. பாமகவை பிடிச்சாங்க, அமமுகவை பிடிச்சாங்க. யார்? நம்ம பிள்ளாப்பிள்ளை சின்னக்காரர், முன்னாடி முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பிடிச்சாங்க, படம் ஓடல, அடுத்து முருகனை பிடிப்புன்னு வந்திருக்காங்க. இது அரசியலில் சாகசம் தானே? ஒழுக்கமான அரசியல், பொய் சொல்லாத அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கா? மோடிஜியோட 15 லட்சம் தாரம்டாரு, தந்தாரா? ஏதோ சொல்லி அரசியலுக்கு ஓட்டு கேட்குறாங்க மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றவங்கள, சுற்றி பார்க்குறவங்கள வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே. நீங்கள் எப்பயுமே முருகனுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அரசியல்னு வந்தால் சப்போர்ட் பண்ணுறீங்க, பொதுமக்கள் பிரச்சனைன்னா பேசவே மாட்டேன்றீங்க.